ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா Amazfitலேருந்து T-Rex 2 இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் செட்டப்பை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷனோட நிறைய ஆக்டிவிட்டி மோட்ஸோட நிறைய ஃபியூச்சர்ஸோட ஒரு ரகட் ஸ்மார்ட் வாட்சை Amazfit பிராண்ட்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க இந்த வாட்ச் வந்து நிறைய பேர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, நிறைய பேர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே இந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக தான் நான் வாங்கினேன். இதோட இனிஷியல் செட்டப் அண்ட் அன்பாக்சிங் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வாட்சை பற்றின ஃபர்தர் ரிவ்யூ அண்ட் டீடைல்டு வீடியோ வந்து நம்மளோட நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வாட்சை நான் ஏன் சூஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதில் ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, இதில் வந்து கால்ஸ் வந்து நீங்கள் பேச முடியாது, பட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும். கால்ஸ் வந்தால் வைப்ரேட் அண்டு ரிங்டோன் அடிக்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்கள் கால்ஸ் பேச முடியாது. இருந்தாலும் நான் இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஏன் சூஸ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம வந்து ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஆக்டிவிட்டி ட்ராக் பண்ணுறதுக்கு, நம்மளோட ஹார்ட் பீட் செக் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன் பர்சனலாக. பட் ஃபோன் கால்ஸ் என்ன தான் நம்ம ஃபோன் கால் ஆப்ஷன் இருந்தாலுமே வாட்சில் ஃபோன் பேசுறது வந்து எனக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்காது. அதனால நான் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா நிறைய மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷனோட வந்திருக்கனால எல்லா டெம்பரேச்சர்ஸ்லையும் ஈஸியாக நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே போல் இப்போ ஒரு மழை வந்தாலோ இல்லை அண்டர் வாட்டர்லையோ நம்ம ஈஸியாக கேரி பண்ண முடியும். அண்டர் வாட்டரில் நம்ம டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ண முடியாட்டி கூட பட்டன் மூலமாக நேவிகேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இந்த மாதிரி அட்வான்டேஜஸும் நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் குயிக்காக இதோட அன்பாக்சிங், இனிஷியல் செட்டப் எப்படி ஃபோனோட பேர் பண்ணி பண்ணுறது, நான் வந்து என்னோட ஐஃபோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அது எப்படின்னு இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். இதுதான் வந்து Amazfit T-Rex 2 ஓட பாக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபீச்சர்ஸ் மட்டும் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஷீல்டு இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியதான். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னே T-Rex 2 வாட்சே இருக்குது. ஸோ இதில் வந்து அவங்க வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஒட்டியிருக்காங்க. அதில் அப் யுவர் கேம்னு இருக்குது. ஸோ வாட்ச் எடுத்து வச்சுட்டு வேறு என்னென்ன உள்ளே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து சார்ஜிங் சிம்பிள், இந்த சைடு யூசர் மேனுவல் சிம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ சார்ஜிங் கேஸும் யூசர் மேனுவலும் உள்ளே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் வித் USB கனெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. இதோட எந்த அடாப்டரும் கொடுக்கல. ஸோ நம்ம ஏதாச்சும் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க அடாப்டரில் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை பவர் பேங்க்ல இருந்தும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாட்சை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரை வந்து ரிமூவ் பண்ணுவோம். வாட்சில் பார்த்தீங்கன்னா 4 நேவிகேஷன் ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராப்பும் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ராப் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் நிறைய அவைலபிள் ஸ்ட்ராப்ஸ் விற்கிறாங்க. ஸோ அதை வாங்கி நீங்கள் வந்து ரீப்ளேஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைடில் சென்சார்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இங்கே 2 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து அந்த சார்ஜிங் கேஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற இடம். மேக்னெட்டிக் சார்ஜிங் கேஸ் தான். நீங்கள் சும்மா கிட்ட கொண்டு போய் இப்படி வச்சாலே அது வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இதுதான் வந்து சார்ஜிங் போர்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க, அதையும் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இந்த சார்ஜிங் கேஸ் சைடில் இன்னொரு ப்ரொடெக்டர் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், Amazfit பிராண்டு, மாடல் நம்பர் அதெல்லாம் தான் போட்டிருக்காங்க. இதுலேயே வந்து இந்த சென்டர் போர்ஷன்லேயே வந்து இந்த ஹார்ட் ரேட்டுக்கு எல்லாத்துக்கும் உள்ள சென்சாரும் வந்துடும். ஸோ நம்ம இப்போ வந்து இதை பூட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் இந்த சைடில் பட்டனை வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ணேன். ஒரு 2 செகண்ட்ஸில் ஒரு வைப்ரேஷனோட இந்த Amazfit லோகோ வந்துருச்சு. இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ZOSல வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு உண்டான ஆப்பும் நமக்கு இருக்கு. ஸோ அதில் இப்போ எப்படி குயிக்காக பேர் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இப்போ வாட்ச் ஆன் பண்ணோனையும் லாங்குவேஜ் ஆப்ஷன் கேட்குது, இங்கிலீஷ் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ வாட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு QR கார்டு காட்டுது. ஸோ உங்களோட மொபைலில் இந்த ZEP ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணதுக்கப்புறம் என்ன டிவைஸை வந்து பேர் பண்ணணும்னு கேட்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து வாட்ச் கொடுக்குறேன். வாட்சில் வந்து வாட்ச் நீங்கள் பேர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆக்டிவிட்டி, ஸ்லீப், ஹார்ட் ரேட்லாம் ட்ராக் பண்ணுவான்னு கேட்குது. அக்ரி கொடுக்குறேன். இப்போ வந்து அந்த QR கோடை ஸ்கேன் பண்ண சொல்லுது. ஸோ நான் வாட்சோட QR கோடை ஸ்கேன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா QR கோட் ஸ்கேன் ஆனோடனே பேரிங் நடக்குது ப்ளூடூத் வழியாக. ஸோ பேரிங் ஆயிடுச்சு. ஸோ வாட்சில் வந்து அக்செப்டான்னு கேட்குது. அக்செப்ட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பேர் ஆயிடுச்சு.
ஸோ உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சிங்க்ரனைஸ் செட்டிங்ஸ் கேட்குது. நான் ஸ்டேட்டஸ் நியூ டிவைஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு Amazfitன்னு வந்துருச்சு. ஸோ இதில் எப்படி நேவிகேட் பண்ணணும் அப்படின்றத சொல்லி சும்மா நமக்கு வந்து டிப்ஸ் கொடுக்குறாங்க. சிங்க் பண்ணிவிட்டு நான் உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதை வந்து 12 MBக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த அப்டேட்டையும் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்டேட் நம்ம கொடுத்தா தான் அப்டேட் ஆகும். ஸோ அப்டேட் இப்போ வாட்சோட கனெக்ட் ஆகி வாட்ச்லேயும் அந்த அப்டேட் ப்ராக்ரஸ் ஷோ ஆகுது. ஸோ அந்த அப்டேட் ப்ராக்ரஸ் முடிஞ்சோடனையும் வாட்ச் ஒரு தடவை ரீபூட் ஆகும். ஸோ நம்ம அப்டேட் ப்ராக்ரஸ் முடிஞ்சு ரீபூட் ஆகிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அப்டேட் கம்ப்ளீட்டட்னு இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா இதில் வந்து கண்ட்ரோல் சென்டர், இதில் வந்து ஃப்ளாஷ் லைட்டு, உங்களுக்கு டேட்டு, செட்டிங்ஸு, பிரைட்னஸ் எவ்வளோ வைக்கணும் அந்த மாதிரி எல்லா கண்ட்ரோல்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் லிஸ்ட் வந்து காட்டுறாங்க, என்னென்ன ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா கீழேருந்து உங்களுக்கு வந்து விட்ஜெட்ஸ் மாதிரி லாஸ்ட் ஒர்க் அவுட் என்ன, வெதர் என்ன, ஒர்க் அவுட் ஸ்டேட்டஸு, அலாரம், ஹார்ட் ரேட்டு, ஆக்டிவிட்டி, பிளட் ஆக்சிஜன், இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இதில் எந்தெந்த இது வேணுமோ அதை வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாட்ச் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிட்டு பூட் பண்ணப்போ எனக்கு வந்து 71% சார்ஜ் இருந்துச்சு. இப்போ 70% சார்ஜ் இருக்குது. ஸோ நான் வந்து இதை வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்து சார்ஜ் போட போகிறேன். ஸோ மொபைல் ஆப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எது உங்களுக்கு சூட்டபுளாக தோணுதோ அதை வந்து ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி சிங்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ZOSலேயே வந்து இன்பில்ட் ஆப் ஸ்டோர் இருக்குது. ஸோ இந்த ஆப் ஸ்டோரில் உங்களுக்கு இப்போ கால்குலேட்டர் அப்ளிகேஷன் அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ், கேம்ஸு நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சுக்கு எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மொபைல் ஆப்லேருந்து வாட்ச் செட்டிங்ஸ் வந்து மாற்றிக்க முடியும். டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் இருக்குது. ஸோ பிரைட்னஸ் எவ்வளோ வேணும், ஆட்டோ பிரைட்னஸாக, ஸ்க்ரீன் டியூரேஷன் எவ்வளோ வைக்கணும், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆன் பண்ணுமா ஆஃப் பண்ணுமா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அலர்ட் வந்தால் சவுண்ட் வரணுமா, வைப்ரேட் வரணுமா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ மெயினான விஷயம் நோட்டிஃபிகேஷன் அண்ட் ரிமைண்டர். ஸோ இதில் வந்து நீங்கள் கால்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன், ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீபில்ட்டாக சில மெசேஜஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்க்கோ எஸ்எம்எஸ்க்கோ நீங்கள் ரிப்ளை பண்ண முடியும். பட் ஃபுல் லென்த் கீபோர்டு கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் மேனுவல் டைப் பண்ணி ரிப்ளை பண்ண முடியாது. அதே போல் கால்ஸும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பேச முடியாது. ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும் பார்க்கலாம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்ஸு, ஆப்போட அலர்ட்ஸு, அதுக்கப்புறம் இன்கமிங் எஸ்எம்எஸ், இமெயில், இதுக்கெல்லாம் வந்து அலர்ட்ஸ் வேணுமான்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் எதாவது வேணுமோ அதை மட்டும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இன்கமிங் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஆக்டிவாக உங்கள் வாட்சுக்கு வரணும்னா நீங்கள் ப்ளூடூத் எப்பவுமே ஆன் பண்ணி வச்சுருக்கணும் உங்களோட டிவைஸில். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் Amazfit T-Rexோட குயிக் அன்பாக்சிங் அண்ட் எப்படி மொபைல் ஆப்போட சிங்க் பண்ணி இந்த டிவைஸை வந்து செட்டப் பண்ணுறதுன்னு. இந்த வாட்சை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை ஒரு செட்டிங்ஸை எப்படி எனேபிள் பண்ணணும், ஒரு ஆப்பை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், உங்களோட பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். நான் தாராளமாக ரிப்ளை பண்ணுவேன். ஒரு டெடிகேட்டட் வீடியோவோ இல்லை அந்த ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்ணுறது, இல்லை நீங்கள் கேட்ட டவுட்டுக்கான சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஷார்ட்ஸாவோட நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு தேவையான டெக் டிப்ஸ் நம்ம நிறையவே போட்டுட்ருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.